இப்போ டப்புன்னு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடா உங்களுக்கு எவ்வளோ வெரைட்டி ஆஃப் பிரியாணிஸ் தெரியுமோ சொல்லணும். ஓகே. ஓகே. எத்தனை நீங்க சொல்றீங்க? நான் கவுண்ட் சரி, பண்றேன். சரி, ஓகே, ஆனா சரி. டப்பு 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 டப்புன்னு சொல்லணும். ஓகே, ஓகே. ரெடியா? ரெடி. 3, 2, 1 கோ. சென்னை ஸ்டைல், திண்டுக்கல், மதுரை ஸ்டைல் பிரியாணி இருக்குது. அப்புறம் மலபார் பிரியாணி இருக்குது, மர்வாரி பிரியாணி இருக்குது, லக்னோ பிரியாணி இருக்குது, ஆவாதி பிரியாணி இருக்குது, முகல் பிரியாணி இருக்குது, ஹைதராபாத்தி பிரியாணி இருக்குது. ஹைதராபாத்தி வாங்க வாங்க வாங்க. நம்ம லோக்கல் பிரியாணிலாம் விட்டீங்க. ஆம்பூர் பிரியாணி இருக்குங்க. திண்டுக்கல் பிரியாணி ஆமாம், திண்டுக்கல் பிரியாணி இருக்குது. திண்டுக்கல் பிரியாணி அதுக்கப்புறம் நிறைய தெரியலங்க. ஒரு 10-11 வந்திருக்குங்க. அவ்வளோதான் வந்திருக்கு. பரவாயில்ல. இத்தனை பிரியாணியும் ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? நிறைய ஆக்சுவலி நாங்கள் வந்து ரெசிபீஸாகவே டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போது நாங்கள் ஒரு இடத்துக்கு போவோம். இப்போ கண்டென்ட்டாக நாங்கள் பண்ணுறத தாண்டி இப்போ கடை ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு மீட்டை யூஸ் பண்ணி குக் பண்ணி பார்ப்போம். பீஜன் மீட்டை யூஸ் பண்ணி குக் பண்ணி பார்த்துருக்கோம். புறா தெரியுதுங்க. புறா பிரியாணி நம்ம ஊருக்குள்ளே சாப்பிட்றாங்க அப்படின்னு ட்ரை பண்ணோம். நாங்கள் இது ஃபியூச்சரில் பண்ணால் அதை ஆட் பண்ணோம் அப்படின்ட்டு.